இட்லி எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்கணும்? சினிமாட்டிக் சேனல் தான் பார்க்குறோம். ரீசெண்டாக போட்டு தான் பார்க்கலாம். நம்ம எல்லாருமே இப்போ யாரு ஃபேனா யாருக்கு ஃபயர் விட்டுட்டு இருந்தாலும் ஒரு காலத்துல, அதாவது சின்ன வயசுல கண்டிப்பா சூப்பர் ஸ்டார் ஃபேனா தான் இருந்திருப்போம். அந்த அளவுக்கு தமிழ்நாட்டுல ஒரு குழந்தை பிறந்தா அது வளர்றதுக்குள்ள இந்த சூப்பர் ஸ்டாரா அந்த குழந்தைய தாக்காம இருக்காது. வேற எந்த நடிகர்களுக்கும் இல்லாத அந்த ஒரு சிறப்பு நம்ம சூப்பர் ஸ்டாருக்கு மட்டுமே இருக்கு. அவர் ஸ்கிரீன்ல வந்தாலே தியேட்டர் முழுக்க வர்ற அந்த எனர்ஜி. அப்படி நம்ம பார்த்து வியந்த சூப்பர் ஸ்டாரோட படங்கள்ல இருந்து ஃபயரான டாப் 10 பீக் மொமெண்ட்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க. சூப்பர் ஸ்டார் தீபாவளி பொங்கலை தாண்டி தமிழ்நாட்டுக்கே திருவிழாவா அமைஞ்சது அப்போ ஒவ்வொரு சூப்பர் ஸ்டார் படங்களும். அப்படி 1997 சுந்தர் சி டைரக்ஷன்ல அருணாச்சலம் மொமெண்ட் தான் நம்ம லிஸ்டோட 10வது இடத்துல இருக்கு. மாச படங்கள்ல நம்ம எந்த அளவுக்கு ரசிக்கிறோமோ அதே அளவுக்கு அப்போ இந்த படங்கள்ல ரஜினி கையில ஒண்ணுமே இல்லாம பிரேக் ஆகி நிக்கிற ஒவ்வொரு சீன்லயும் நம்மளும் சேர்ந்து உடஞ்சு போயிருப்போம். அருணாச்சலம் ஒரு அனாதன்னு தெரிஞ்சதும் அவர் காதலிச்ச பொண்ணு வீட்டுல அந்த பொண்ணோட அப்பாவே அருணாச்சலத்தை அவமானப்படுத்தி வீட்டை விட்டு வெளியில அனுப்பியிருப்பாரு. இதுக்கெல்லாம் அப்புறம் தலைவரோட அப்பாவை பத்தின விஷயங்கள் அவருக்கு தெரிய வரும். அதே சமயம் 30 நாள்ல 30 கோடி செலவு பண்ற டாஸ்க்கும் அருணாச்சலத்துக்கு வரும். எந்த வீட்டுல தான் ஒரு அனாதை ஒரு பைசாக்கு பிரயோஜனம் இல்லாதவன்னு அவமானப்படுத்தி அனுப்புனாங்களோ அதே வீட்டுல தமிழ்நாட்டோட மிகப்பெரிய பணக்காரர்கள்ல ஒருத்தரா அத்தனை கார்ஸோட பந்தோபஸ்துல தலைவர் அப்படியே சூர மாசா இறங்குற சீன் தான் அருணாச்சலத்தோட பீக் மொமெண்ட் நம்ம லிஸ்டோட 10வது இடத்தை பிடிச்சிருக்கு. மியூசிக்கே செமையா இருக்கும். சூப்பர் ஸ்டார் ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு வித்தியாசமான புது பரிமாணத்துல கொண்டு வந்தது சங்கரோட எந்திரன்ல வசீகரன் சிட்டி இல்லாம ஒரு சைடு இருந்தாலும் ஹெவியா ஸ்கோர் பண்ணது இந்த சிட்டி 2.2 தான். எந்திரன் படத்தோட பீக் மொமெண்டே இதுதான். ஃபர்ஸ்ட் டைம் டாக்டர் போரா சிட்டியா இருந்த ரோபோக்கு ரெட் சிப்பை போட்டு சிட்டி 2.2 ரெடி பண்ணியிருப்பாரு. முழுக்க ஒரு வில்லனிசத்தோட அந்த ஸ்டைலிஷான வாக்ல ஏஆர் ரஹ்மானோட கிராண்ட் ஆர்கெஸ்ட்ரேஷன்ல வர்றத இப்ப பார்த்தாலும் உடம்பெல்லாம் சிலிர்த்திடும். அந்த டோன் வாய்ஸ் வித்தியாசமா இருக்கும். இப்படி ஒரு சூப்பர் ஸ்டாரை பார்த்துருக்கே மாட்டேன். இதுவும் தியேட்டர்ல பார்த்தேன். இது செமையான படம். அந்த சிலிர்ப்பு முடியறதுக்குள்ளேயே தலைவர் வில்லத்தனமா ஒரு சிரிப்பாரு. தமிழ்ல இல்ல இந்தியால வேற எந்த நடிகனாலையும் இந்த சீனை இதை விட 1 இன்ச்சு கூட அதிகமா பெர்ஃபார்ம் பண்ணிட முடியாது. அப்படி இருக்கும். இந்த மொமெண்ட்டுக்கு அப்புறம் படமே 1.5x ஸ்பீட்ல பார்த்த அளவுக்கு ஒரு ஸ்பீட்ல இருக்கும். அதுக்கப்புறம் சிட்டி 2.2 தலைவர் வர ஒவ்வொரு ஃப்ரேமும் அனல் பறக்கும். ஹாப்பி தீபாவளி folks. தலைவர் படம்னாலே திருவிழா தான். அதோட பிரம்மாண்டமும் சேர்ந்தா எப்படி இருக்கும்னு 2007 ஒரு காட்டு சிவாஜியில எக்கச்சக்கமான மாஸ் மொமெண்ட்ஸ் இருந்தாலும் இன்னைக்கு வைக்கிறது அந்த மொட்டபாஸ் என்ட்ரி தான். சிவாஜி செத்துட்டாருன்னு படத்துல மட்டும் இல்ல மொத்த ஆடியன்ஸுமே துக்கத்துல இருந்தப்போ யாருமே எதிர்பார்க்காத மாதிரி மொட்டை கெட்டப்ல ரஹ்மானோட பேங்கரான ராப் பிஜிஎம்ல தலைவர் ஹெலிகாப்டர்ல இருந்து மாசா வந்தது என்ன மாதிரியான ஒரு பீக் மொமெண்ட். நம்ம டாப் 10ல அடுத்த பீக் மொமெண்ட் காலால இருந்து. ரஞ்சித் இந்த காலா கேரக்டரையே அவ்வளவு ஸ்வாகா ரெடி பண்ணி இருந்திருப்பாரு. சும்மா தலைவர் வர்ற ஒவ்வொரு ஃப்ரேமும் நெருப்பா இருந்துச்சு. படத்தோட இன்டர்வல் பிளாக்கு முன்னாடி ஹரிதாதா காலாவை பார்க்க தாராளிக்கே வந்திருப்பாரு. அந்த மீட்டிங் முடிஞ்சதும் கிளம்ப ஹரிதாதா எந்திரிப்பாரு. அப்போ தலைவர் இப்படி சொல்லுவாரு, நான் உன்னை போ சொல்லலையே, நீ தாராவுக்குள்ள வரப்ப கேட்காம வந்திருக்கலாம். ஆனா இங்கிருந்த போறப்ப என்கிட்ட பர்மிஷன் கேட்டுதான் வெளியே போகணும். ஆனா அதையும் கேட்காம கிளம்புவாரு. பட் காலா கோட்டை தாராவியாச்சே, அதை தாண்டி அவரால் போக முடியுமா? திரும்ப காலா கிட்ட சொல்லிட்டு போக ரிட்டர்ன் வருவாரு. அப்போ ஹரிதாதாக்கு ஒரு வில்லனிசமா ஒரு பிஜிஎம் போட்டிருப்பாரு சனா.
காலா செட் நான் போலாமான்னு ஹரிதாதா கேட்டதும் ஒரு பிஜிஎம் எலவேஷனோட தலைவர் அப்படியே ஸ்லோ மோஷன்ல திரும்புவாரு பாருங்க. பா ஃபயர் தான். காலா செட் நான் போலாமா? ஏழாவது இடத்தை பிடிச்சிருக்கிறது சூப்பர் ஸ்டாரோட எவர் கிரீன் மன்னன். படையப்பா நீலாம்பரிக்கெல்லாம் முன்னோடி இந்த மன்னன் சாந்தி தேவி. சூப்பர் ஸ்டாரை பிளாக்மெயில் பண்ணி கல்யாணத்துக்கு அடுத்த நாள் அவங்களோட ஃபேக்டரிக்கு சூப்பர் ஸ்டார் வர்ற சீன் இது. அப்போ திரும்பவும் யூனியன் லீடராவே ஒரு என்ட்ரியை கொடுத்து விஜயசாந்தி கிட்ட பார்வதி அம்மாளோட மகனை தான் உங்களால விலைக்கு வாங்க முடிஞ்சது, யூனியன் லீடர் கிருஷ்ணனை வாங்க முடியாதுன்னு அனல் பறக்க பேசுற இந்த டைலாகே தெரியுமாசா இருக்கும். நான் பெண்ணை மதிப்பே கௌரவப்பே தலைவனுங்குவேன். ஆனா உங்களை மாதிரி மத பிடிச்ச பெண்ணை பார்த்தா என்ன விட்டுடுங்க, என் தலை முடி கூட ஆடாது. இதுக்கப்புறம் ஒரு பஞ்சை போட்டுட்டு ஸ்டைலிஷா தலைவர் நடந்து போக அதுக்கு இசைஞானி ஸ்வாகா ஒரு மியூசிக் போட அதெல்லாம் சரியான மாஸ் மொமெண்ட் தான். பொம்பளைங்களை மதிக்கிறவன் தான் ஆம்பளை, ஆம்பளைங்களை மதிக்கிறவன் தான் பொம்பளை. நான் பொம்பளைங்களை மதிக்கிறவன். அண்டர்ஸ்டாண்ட்? பெட்டர் யூ அண்டர்ஸ்டாண்ட். நிறைய பேருக்கு தெரியாத ஒரு ட்ரிவியா என்னன்னா, இந்த படம் வந்த டைம்ல ரஜினிக்கும் அப்போதைய சிஎம் ஜெயலலிதாவுக்கும் ஒரு பனிப்போரே போயிட்டு இருந்துச்சு. படத்துல விஜயசாந்திக்கு எதிராக ரஜினி பேசின வசனங்கள் நிறைய ஜெயலலிதாவை டைரக்ட் அட்டாக் பண்ண மாதிரியே இருக்கும். ஒண்ணுமில்லாம ஸ்கிராட்ச்ல இருந்து மிகப்பெரிய பணக்காரரா தலைவர் வர படங்களே ஒரு ஜானர் ஆயிடுச்சு தமிழ் சினிமால. அந்த அளவுக்கு தலைவர் படத்துல அப்படி ஒரு ஹைட்டுக்கு போறதை நம்ம ரசிச்சே வளர்ந்துருக்கோம். அதுல மிக முக்கியமான படம் அண்ணாமலை. அண்ணாமலையில சூப்பர் ஸ்டார் பணக்காரரா ஆனதுக்கு அப்புறம் ஏற்கனவே பிரசிடென்டா இருக்கிற அடுத்த பிரசிடென்ட் எலெக்ஷனோட ரிசல்ட்ஸ் அறிவிக்கிற ஒரு மீட்டிங் போட்டிருப்பாங்க. அங்க இருக்க பிசினஸ் பீப்புள் எல்லாருமே சரத்பாபுவுக்கு அட்வான்ஸா கங்க்ராச்சுலேட் பண்ணிட்டு இருப்பாங்க. இன்னொரு புறம் பேரலா தலைவரோட ஸ்வாக் வாக்க மட்டும் காமிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க யாருமே எதிர்பார்க்காத மாதிரி அடுத்த பிரசிடென்ட்டா செலக்ட் ஆயிருக்கிறது அண்ணாமலைன்னு அனௌன்ஸ் பண்ணதும் சும்மா கதவுகள் அறக்க பறக்க திறக்க கோட்டு சூட்டோட வாயில சிகரெட் புகையோட தலைவர் வந்து நிக்க அதுக்கு தலைவன் தேவா ஒரு பிஜிஎம் போட்டிருப்பாரு பாருங்க. உண்மையிலேயே அந்த டைம் திரைகள் தீ பிடிச்சிருக்கும். அதிக வாக்குகள் பெற்று நமது சங்கத்தின் புதிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் திரு அண்ணாமலை அவர்கள். அப்படியே தலைவர் நடந்து வர யாரெல்லாம் அவரை அவமானப்படுத்தி நடுத்தெருவுக்கு கொண்டு வந்து விட்டாங்களோ அவங்க முன்னாடியே அவங்களை எந்திரிக்க வச்சு சும்மா ஸ்டைலா அந்த பிரசிடென்ட் சீட்ல உட்கார அப்படி ஒரு ஸ்டைல வேற எவர் ரீக்ரியேட் பண்ண முடியும்? சூப்பர் ஸ்டாரை ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம எப்படியெல்லாம் பார்க்கணும்னு நினைச்சோமோ அப்படி கார்த்திக் சுப்ராஜ் தந்த ஃபுல் மீல்ஸ் தான் பேட்டை. பேட்டையில நிறைய பேரோட ஃபேவரட் அண்ட் பீக் மொமெண்ட்னா தலைவர் திரும்பி விடுற இந்த லுக்கா தான் இருக்கும். ஆனா இதை தாண்டி ஒரு பீக் மொமெண்ட்னா அது பிளாஷ்பேக்ல வர இந்த சம்பவம் தான். தேவாரத்தோட தொல்லை தாங்கலன்னு தலைவர் அந்த டெத்திலேயே வச்சு போட்டு சசிகுமார் கிட்ட பேசிட்டு இருப்பாரு. ஆனா அதுக்கு அவரோட பூங்குடியோட பெர்மிஷனுக்கு மட்டும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. பூங்குடி அதுக்கு ஓகே சொன்னதும் அங்க அடிக்கிற அந்த பறைக்கு தலைவர் ஆடிட்டே கார் பக்கம் போறது பீக் சினிமா. போனதும் யோசிக்காம அந்த கன்னை எடுத்து சிங்காரத்தை போட்டதும் தலைவர் ஒரு வசனத்தை பேச அதுக்கு அணி போட்டிருப்பாரு பாருங்க ஒரு பிஜிஎம். அங்க நிரூபிச்சிருப்பாரு தான் ஒரு அக்மார்க் சூப்பர் ஸ்டார் ஃபேன். சிங்காரா, இந்த செகண்டோட உங்க ஆட்டம் முடிஞ்சு போச்சு. செத்தவங்களுக்கு மரியாதையா சடுக்க பண்ணிட்டு படத்தோட சேர்ந்து நீ உங்க ஆட்டுகளை ஊரை விட்டு கிளம்பிட்டே இருங்க. பஞ்சாயத்து பண்ண நினைச்சேன் எல்லாரும் சுட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். கொலை வெறியில இருக்க. 90s early 2Kல இருந்த ஒரு கமர்ஷியல் சூப்பர் ஸ்டார் பல நாளுக்கு அப்புறமா நம்ம ஜெயிலர் மூலமா நெல்சன் பார்க்க வச்சாரு. ஜெயிலர்ல படத்தோட ஒரு கட்டம் வரைக்கும் தலைவர் குடும்பத்திலயும் சரி பப்ளிக்லயும் சரி கலாய்க்காதவங்களே இருக்க மாட்டாங்க. என்னடா தலைவரை இப்படி சப்பையா யூஸ் பண்ணிட்டாங்களேன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கும் போதே ஒரு டிரான்ஸ்பார்மேஷன் இருக்கும். அப்பா அப்படி ஒரு செய்யாது. தள்ளாடிட்டு நடக்க முடியாத மாதிரி தலைவர் வர ரெண்டு ஆளுங்க தலைவரையும் அவரோட மருமகளையும் தப்பா பேச தலைவர் அதை கேட்டே வந்து கார்டோரை ஓபன் பண்ணி குனிஞ்சு அந்த கத்தியை எடுக்கும் போது இதுக்கு மேல எவன்டா போட முடியும்னு அணி ஒரு பிஜிஎம் போட தியேட்டர் தெறிக்க விட்ட மொமெண்ட் அது. பயங்கரமா இருந்துச்சு.
எப்படியும் படத்துல தலைவருக்கு இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஏதாவது ஒரு இடத்துல வரும்னு ஆடியன்ஸ்க்கு முன்னாடியே தெரியும். ஆனா அதை யாரும் எதிர்பார்க்காத இடத்துல வச்சது நெல்சனோட டச். சொல்லவே என் மருமகளை பத்தி ஏதோ சொன்னீங்க, என்ன சொன்ன? பரவாயில்ல சொல்ற. ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் சீன்னா என்னன்னு இந்தியன் சினிமா என்ன உலக சினிமாக்கே சொல்லி கொடுத்தது பாஷா தான். தலைவரை கம்பத்துல கட்டி போட்டு ஆனந்தராஜ் அடிக்கும் போது ஸ்கிரீனுக்குள்ள அழுதவங்களை விட ஸ்கிரீனுக்கு வெளியில அன்னைக்கு தமிழ்நாட்டுல கண்ணீர் வடிச்சவங்க அதுக்கு அடுத்த சீன்லயே அதே ஆனந்தராஜ் தலைவரோட தங்கச்சி மேல கை வச்சதுக்கு தலைவரோட கண்ணுக்கு மட்டுமே ஒரு ஃப்ரேம் வைக்க, அதுக்கு தேவா ரீ ரெக்கார்டிங் வாசிக்க, பிளாஸ்ட் அந்த சீனு. அத்தனை அடி வாங்கிட்டு திருப்பி அடிக்காம ரத்தம் வடிய நின்ன மாணிக்கம் கிட்ட இப்படி ஒரு அடியை யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அந்த பஞ்சை விட்டதும் தலைவர் ஸ்டைலா அப்படியே நிக்க, பின்னாடி அந்த பிஜிஎம்மோ இன்னும் 1000 வாட்டி பார்த்தாலும் கூஸ் பம்ப்ஸ் தான். செமையா அந்த ட்ரெயின் போற இது வச்சது பயங்கரமா இருந்துச்சு. இப்போ கூட கூஸ் பம்ப்ஸா இருக்கு இந்த இதெல்லாம். தலைவர் ஃபேன்னாலும் சரி, வேற எந்த நடிகனோட ஃபேன்னாலும் சரி, படையப்பாவை பார்த்து சில்லறையை சதற விடாத ஒருத்தன் இருக்க வாய்ப்பே இல்ல. அந்த அளவுக்கு படம் முழுக்க திருவிழாவா அமைஞ்ச படம் படையப்பா. படையப்பா பீக் மொமெண்ட் அப்படின்னு ஞாபகத்துக்கு வருது ஆப்வியஸ்லி அந்த ஊஞ்சல் சீன் தான். என்னதான் படம் வந்த டைம்ல சின்ன பசங்களா அந்த சீனை நம்ம அப்படி ரசிச்சிருந்தாலும் அதை தாண்டி ஒரு பீக் மொமெண்ட் இப்போ பார்க்கும்போது புல்லரிக்குது. அதுதான் நம்ம லிஸ்டோட முதல் இடத்தையும் பிடிச்சிருக்கு. நான் உன்னை அடைஞ்சே திருவேன்னு நீலாம்பரி விட்ட சவாலை நிஜமாக்குற வகையில சில வேலைகள் எல்லாம் பண்ணி ராதாரவிய லட்சுமி கிட்ட மன்னிப்பு கேட்க, படையப்பாவை நீலாம்பரிக்கே சம்பந்தம் பேசிடலான்னு லட்சுமி முடிவு பண்ண, படையப்பாவுக்கும் வசுந்தராவுக்கும் இடையில இருந்த அந்த சாத்வீக காதல் நெருங்கி போயிருக்கும். இப்படி ஒரு நிலைமையில அம்மாவோட பேச்ச தட்டவும் முடியாம கொடுத்த வாக்க காப்பாத்துறதுக்காக படையப்பா குடும்பத்தோட ராதாரவி வீட்டுக்கு வந்திருப்பாரு. படையப்பாவோட ஜாஸ்தி நொறுங்கி போயிருந்த நமக்கும் அங்கதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கும். லட்சுமி சௌந்தர்யாவை சம்பந்தம் பேசதான் வந்திருக்கோன்னு வடிவுக்கரசி கிட்ட போய் தட்ட மாத்திட்டு ராதாரவி கிட்ட செருப்பால அடிச்ச மாதிரி பேசியிருப்பாங்க. வீட்டுக்கு நிச்சயம் பண்ண வரேன்னு, உன் பொண்ண நிச்சயம் பண்ண வரேன்னு இல்ல. பேசி முடிச்சிட்டு படையப்பா போய் என் மருமகளை கூட்டிட்டு வான்னு லட்சுமி சொன்னதும் ஏஆர் ரஹ்மான் குர்ரா அந்த ட்ரம்பட்னு வேட்டியை மடிச்சு கட்டிட்டு ஸ்டுடியோல அந்த பிஜிஎம் வாசிக்க, தலைவர் ஸ்லோ மோஷன்ல பட்டு வேஷ்டி போட்டு போய் சௌந்தர்யா கையை பிடிச்சு கூட்டிட்டு போற மொமெண்ட படையப்பாவை இன்னும் ஒரு டைம் இல்ல 1,00,000 டைம் சன் டிவில போட்டாலும் உட்கார்ந்து பார்க்கலாம். அப்படி ஒரு வாழ்நாள் செட்டில்மெண்ட் மொமெண்ட். படையப்பா போய் என் மருமகளை கூட்டிட்டு வா. என்னைக்குமே தமிழ் சினிமாவை பொறுத்தவரையில தலைவர் அந்த பிக் ஸ்கிரீன்ல கொடுக்கிற கரிஷ்மாவை வேற யாராலையுமே கொடுக்க முடியாது. அதெல்லாம் உருவாக்க முடியாது, கூடவே பிறந்து வரணும். இந்த எபிக் மொமெண்ட்ஸ் லிஸ்ட்ல சேர்ற மாதிரி கூலிலையும் லோக்கி ஏதாவது வெயிட்டா சமைச்சு வச்சிருக்காரான்னு பொறுத்து இருந்துதான் பார்க்கணும். இந்த தேவா பத்தி தெரிஞ்சிருந்தோ என்கிட்டயே விளையாடுறது. சூப்பர், நல்லா இருந்துச்சு, வித்தியாசமான இதாக இருந்துச்சு. ஆனால் பிக் மூமெண்ட்டு அது ஏன் தளபதி அந்த படம் இல்லை, முத்து இல்லை, அது முத்துலாம் பயங்கரமாக இருக்கும். ஒரு சீனுமே அந்த முத்து, அதுக்கப்புறம் தளபதியுமே அப்படிதான் இருக்கும். அந்த இதெல்லாம் ஏன் இல்லைன்னு தெரியல. ஏன் காலா வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பரா இருக்கும். அதாவது பயங்கர பில்டப்பு இதுன்னு கொடுத்து நம்மளுக்கே எப்படா ஆக்ஷன் வரும், எப்படா ஃபைட் சீன் வரும். ஏன்னா அந்த இன்டர்வல் சீன் மட்டும்தான் ஃபைட் சீனா இருக்கும். அதுக்கப்புறம் ஃபுல்லா செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா நெகட்டிவாவே போகும். உங்க பையன் செத்து போயிடுவான், ஒய்ஃப் செத்து போயிடும், ஒண்ணுமே அது கிட்டத்தட்ட என்ன சொல்றது ஒரு. ஆனா ரியாலிட்டியா பார்த்தோம்னா அந்த படம் அப்படிதான் இருக்கும். இப்போ ஒரு ரியலா ஒருத்தர் இருக்காங்க, ஒண்ணுமே பண்ண முடியாது, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் அதை காட்டியிருப்பாங்க. ஆனா சூப்பர் ஸ்டார் நடிக்கும் போது நம்மளால ஏத்துக்க முடியல அது என்னாலையும். அது செகண்ட் ஹாஃப். அதுக்கப்புறம் கபாலி படமும் ஏன் இல்லை, எனக்கு கபாலிலாம் ரொம்ப பிடிக்கும். அது அந்த ஸ்டார்டிங் இன்ட்ரோ சீன் காட்டுவாங்க ஜெயில இருந்து வர்றது, அதெல்லாம்
அந்த பிஜிஎம்மும் இதுவும் பயங்கரமா இருக்கும். நெருப்புடா அப்படின்னு இதெல்லாம் செமையா இருக்கும். ஆமா நல்லா இருக்கும். அந்த அருணாச்சல படத்துல வந்து அந்த பாட்டி ஒண்ணு இருப்பாங்களா, அந்த படம் இப்போ பார்த்தாலும் அவங்க பார்க்கும்போது அந்த வடிவுகரசி எனக்கு அந்த அருணாச்சலத்துல வந்து அந்த கம்பை அப்படி குத்திட்டு அப்படி காலிட்டு எடுத்துவாங்களா, அது செமையா இருக்கும். நானும் சின்ன வயசுல நிறைய வாட்டி ட்ரை பண்ணி பார்த்திருக்கேன். ஆனா அது அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு அதெல்லாம் பண்ண முடியாதுன்னு. அது வரைக்கும் நம்மளும் ட்ரை பண்ணுவோம்ல, அந்த மாதிரிதான் நிறைய முன்னாடி எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே சின்ன வயசுல அந்த 90s இருந்தவங்க எல்லாருமே மேக்சிமம் சூப்பர் ஸ்டாரோட ஃபேனா தான் இருந்திருப்பாங்க. அது ஒன்றும் பண்ண முடியாது. ஆமா, அந்த ஷர்ட் போட்டு அதாவது பட்டனே போடாம அந்த பாஷா இது பண்றது எல்லாமே எல்லாரும் பண்ணியிருப்போம். அந்த முடிய இது பண்றது பாபா எல்லாரும் பண்றது. ஆமா 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 அப்படியே மாறிடுச்சு. அப்படியே இதாகி பார்க்கலாம். இது கூலிலயும் எனக்கு தெரிஞ்சு லோகேஷ் பயங்கரமான ஒரு இது வச்சிருப்பாரு. ஏன்னா ட்ரெய்லர்லயே நம்ம பார்த்தோம் அந்த கடைசி தேவா அந்த பழைய இது காட்டுறது. அது நிறைய பேர் ஏதோ இது பண்ணி அதை அந்த நெகட்டிவ் எப்படியோ இது பண்ணி பார்த்துட்டானுங்க அதை. ஆனா அது படத்துல எப்படி இருக்க போகுது, அதே மாதிரிதான் இருக்க போதா, இப்படி இருக்க போகுதுன்னு நம்மளுக்கு தெரியாது. அதுவும் இல்லாம இப்போ இதுவும் பார்த்தேன், ஏதோ 2 நிமிஷம் நினைக்கிறேன், 2 நிமிஷம் ஸ்டார்டிங் 2 நிமிஷம் அந்த இது 50 years ஆஃப் ரஜினி அவங்களோட ஏதோ அனிமேஷன் பண்ணி ஏதோ ஒரு வீடியோ விட்டுருக்காங்க. அதாவது இன்ட்ரோ மாதிரி டைட்டில் கார்டு மாதிரி ஏதோ விட்டுருக்காங்கன்னாங்க. அது எப்படி இருக்க போகுது, அது எனக்கு பயங்கர இன்ட்ரெஸ்டா இருக்கு. ஆமா ஆமா, ஏன்னா லியோவில் நம்ம பார்த்துருக்கோம் லோகேஷ் அவங்க இது ரஜினிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு ஒரு இது இருக்கு. அது எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம் எப்படி இருக்கு. ஓகே, எங்கள் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்